ஃப்ரை பண்ற நேரத்துல நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கலாங்க. இங்கிலீஷ்ல கோவக்காக்கு ஐவி கார்டன் சொல்றாங்க. சில ஊர்ல அதை ஸ்கார்லெட் கார்டன் சொல்றாங்க, சில இடத்துல டிண்டோரான்னு சொல்றாங்க, சில இடத்துல ஜென்டில்மேன் ஷூஸ் சொல்றாங்க. உங்க ஊர்ல கோவக்காவை எப்படி கூப்பிடுவீங்க அப்படிங்கறத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் வீட்ல குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்பைசி கோவக்காய் ஃப்ரை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல கொஞ்சம் கோவக்காய் எடுத்துக்கோங்க. இந்த கோவக்காய்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்னதா ரவுண்ட் பீசஸா கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க இந்த கோவக்காய் ஃப்ரைக்கு பாத்தீங்கன்னா நல்லா கிரீனா இருக்கிற காய்கட்டா இருக்கிற கோவக்காய் வாங்கிக்கோங்க. ரொம்ப பழுத்த கோவக்காய் வாங்கினீங்கன்னா நல்லா ஃப்ரை வராதுங்க. நல்லா காயா வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச கோவக்காய்லாம் நல்லா ரவுண்டா கட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம அந்த கட் பண்ண கோவக்காய் மேல கொஞ்சம் காரப்பொடி சேர்க்க போறோம், கொஞ்சம் அரிசி மாவு சேர்க்க போறோம். இந்த டிஷ்க்கு தேவையான உப்பையும் சேர்த்து எல்லா கோவக்காய் மேல படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்க, எல்லா கோவக்காயிலையும் ஈவனா படுற மாதிரி பிசைஞ்சு விட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்றதுக்காக விட்டுருங்க. இப்போ ஒரு கடாய் போட்டு கடாய் சூடான அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்ச உடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க கோவக்காயெல்லாம் இந்த எண்ணெயில ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இந்த கோவக்காய் ஃப்ரை ஆகிறதுக்கு மினிமம் 5 மினிட்ஸ் ஆகுங்க. ஸோ லோ ஃப்ளேம்ல நல்லா ஃப்ரை பண்ணுங்க. பிஞ்சு கோவக்காவா இருக்கிறதுனால நான் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணாம அப்படியே ஃப்ரை பண்றேன். அந்த ஃப்ரைலயே அந்த கோவக்காவும் நல்லா வெந்துருங்க. இது ஃப்ரை பண்ற நேரத்துல நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கலாங்க. இங்கிலீஷ்ல கோவக்காக்கு ஐவி கார்டன் சொல்றாங்க. சில ஊர்ல அதை ஸ்கார்லெட் கார்டன் சொல்றாங்க, சில இடத்துல டிண்டோரான்னு சொல்றாங்க, சில இடத்துல ஜென்டில்மேன் ஷூஸ் சொல்றாங்க. உங்க ஊர்ல கோவக்காவை எப்படி கூப்பிடுவீங்க அப்படிங்கறத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த கோவக்காய்லாம் நல்லா சுருங்கி சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் எதுக்காக வெயிட் பண்றோம்? வாங்க, டெலிஷியஸான கோவக்காய் ஃப்ரைய கண்டிப்பா நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.